ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் சீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ் வந்து வழக்கம் போல் குடிச்சிட்டு வரான். குடிச்சிட்டு வந்து ஒரே ரகலை பண்ணிகிட்டு இருக்கான். நான் இந்த ரூமில் தான் படுப்பேன், அவள் யார் என்ன சொல்கிறதுக்கு, வெளியே போய் படு, நாங்கள்லாம் படுக்க மாட்டேன், இங்கே தான் நான் படுப்பேன்னு சொல்லிட்டு ஒரே ரகலை பண்ணிகிட்டு இருக்காரு. இதை பார்த்தா காவியா வந்து தள்ளி போங்க, எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்காது, குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, என்ன ஜென்மு நீங்கள் அங்கே தான் படுக்கணும், இல்லைனா அவ்வளோதான் சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே சித்ராவும் ஈஸ்வரி, ஐயோ சத்தமாக பேசாதம்மா, எல்லாம் வந்துட போகிறாங்க, என் பையன் என்னம்மா கொஞ்சமாக தானே குடிச்சிருக்கான், இதுக்கேமா கூப்பார போடுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. என்னது கூப்பார போடுறேன்னா, என்ன பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க, உங்கள் பையன் வந்து குடிச்சிட்டு வந்து இங்கே அமக்கலை பண்ணிட்டு இருக்கான், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் இவங்களும் சரக்கு பாட்டில் அந்த தண்ணியெலாம் இவங்களும் சரக்கு அடிக்கிற மாதிரி வெளியே ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. இதை அப்போ தான் எல்லாமே பார்த்துடுறாங்க. அப்போ தான் திட்டுறான், என்னடி இது புது நாடகம், என்னடி இது புது விஷயமா இருக்குது, நீ எப்படி ஆரம்பித்த தண்ணியெலாம் அடிக்கான்னு திட்டுறாங்க. இவங்க சத்தத்தை கேட்டு வந்து ஒருத்தராக வராங்க. வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் வந்துடுறாங்க. எல்லாம் சபை கூடிடுறாங்க. என்ன நடக்குதுங்க ஒன்றுமே புரியல, எதுக்கு கத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்டவொடனே காவியா வந்து சரக்கு பாட்டிலோட எடுக்க பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இது நான் குடும்ப பொண்ணுக்கு அழகாக இது என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, உங்கள் தம்பி பையன் வந்து இது மாதிரி ரகலாம் பண்ணிட்டு வர்றாரு, குடிச்சிட்டு ஒரே அமக்கலை பண்ணுறாரு, இவர் பண்ண அநியாயத்தை தட்டி கேட்க தான் நான் ஒதுக்கி வச்சேன், சமையல் ரூம்லேயே நீங்கள் படுக்கணும் ஒரு 6 மாதத்துக்கு சொன்னேன், அது மீறி வந்து தேவையில்லாமல் எங்கள் ரூமில் வந்து படுக்கிறதுக்காக இது மாதிரி குடிச்சிட்டு வந்து ரகலை பண்ணிகிட்டு இருக்காரு, எனக்கு ஒரு நியாயம் தேவைமாமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜாங்கமும் என்ன நடக்குது ஈஸ்வரி, என்ன புள்ளைய வளர்த்து வச்சிருக்க, என்ன காவியா சொல்கிறான்னொன்னே அது வந்து மாமான்னு இழுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் இந்த போஸு கெட்டு குட்டிச்சார் ஆகிறதுக்கு காரணம் நீ தான், நீலாம் என்ன பொம்பளைனே தெரியலன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. போஸுக்கு வந்து அடிக்கிற மாதிரி போஸை நல்லா திட்டி விட்டுறாரு. நான் வந்து 2 அரை கொடுப்பாரு தான் நினச்சேன், ஆனால் அவன் தப்பிச்சான், அவனெல்லாம் வான் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி இந்த வேலைலாம் பண்ண அவ்வளோதான், காவியா என்ன சொல்கிறாளோ அதை தான் நீ கேட்கணும், அவள் கொடுக்குற தானே நீ ஏற்றுக்கு தான் ஆகணும்னு சொல்லிட்டு காவியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நீ சொல்கிறது நியாயம் அம்மான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சாவித்திரி வந்து கைத்தட்டி கொண்டாடுறாங்க. அம்மா நீ வீரப்பெண்ணுமா, நீ வந்து காவியா கிடையாது கண்ணகி தான், நல்ல போஸுக்கு ஏதோ சரியான ஜோடி, இப்படி தான் நீ பண்ணணும், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வராதுன்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியும் எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணுறீங்கல்ல, மொத்தமாக உங்களை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. குடும்ப தோஷியர் வராரு, வந்து நாளெல்லாம் குறிச்சிட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் கல்யாண நாள்லாம் வருது இல்லை, இந்த நேரத்தில் இந்த விஷயம்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ராஜாங்க வந்து ரொம்ப சந்தோஷம், கல்யாண நாள் வருதில்ல சேதுக்கு, அதனால் ஊரில் இருக்கிற ஒரு 10-15 பொண்ணுங்க கன்னி பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அவங்களுக்கு கல்யாணுக்கு தேவையான சீர்வரிசை பண்ட பாத்திரம் நகை நட்டு எல்லாமே கொடுத்து அவங்கள வந்து நல்லா சிறப்பிக்கணும், அன்னதானம்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. நீ என்னப்பா சொல்கிறேன்னு சொல்லிட்டு தன் பையன் சேர்த்துக்கிட்ட கேட்குறாரு. இதை பற்றின விஷயம் தமிழ்ச்செல்வியை சொல்லியான்னு கேட்குறாரு. அப்பா நேற்று வந்து இந்த விஷயம் நடத்த போகிறாரு அப்பாவும் அப்புத்தாவும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ப்பா, தமிழ்ச்செல்வி வந்து இதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை, இப்போவே நம்ம டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ஒன்றும் குறைச்சலான்னு சொல்லிட்டு திட்டாப்பா, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாப்பான்னு சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வியை கூப்பிடுறாங்க. தமிழ்ச்செல்வி வந்து என்னம்மா உன்னோட கல்யாண நாளுக்கு வந்து இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம், உங்கள் கையால் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள், ஏழை பொண்ணுங்களுக்கு வந்து தாலிலாம் தானம் பண்ணணும், கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா சிறப்பாக செய்யணுமா, அன்றைக்கி நைட்டு வள்ளி நாடகமும் பண்ணலான் இருக்க, நீ என்னம்மா நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாம்மா, இது ஓகே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நடத்துங்க மாமான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சேதுக்கு ஷாக் ஆகிறாரு. அடிப்பாவி நேத்தான் வந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு தேவையில்லை, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னேன், இப்போ நான் இப்படி ஒத்துக்கினாலே அப்படின்னு சொல்கிறாரு. என் மருமவளாக கொக்கா, என் மருமக வந்து எப்போவுமே மாமனார் மாமியார் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் நடந்துப்பான்னு சொல்லிட்டு தமிழ்ச்சொல்லி பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் வந்து இந்த ஈஸ்வரி வந்து இவ வேற இந்த விஷயம்லாம் நடக்க போதா, இவ ஒத்துக்கூடாது அப்படின்ட்டு வேதனைப்பட்டு இருக்காங்க. இவளை எப்படியோ அடிச்சு திருத்தலான்னு பார்த்தா போனவ திருப்பி வந்துட்டாலே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸ்ட்ராங்காக இங்கே ஒட்டிப்பா போலன்னு சொல்லிட்டு வயிற்றுச்சலோட சாவித்திரி தாமரை இந்த சித்ரா ஈஸ்வரி புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம பையனை இப்படி அழ வச்சுட்டு அவங்க மட்டும் நல்லா விழாலாம் கொண்டாடுறாங்களா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி பழைய போல ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கா. இங்கே போஸ் வந்து ஒரே புலம்பி தள்ளிட்டு இருக்கா. அம்மா என்னால் முடியலம்மா, அந்த சூளக்கல்ல போய் என்னால் கல்லாம் தூக்கி வேலை செய்யலாமா, இது வரைக்கும் நான் கட்டவனை இங்கே எந்த வேலை செய்யாதவன் சொகுசாக இருந்துட்டேன், எனக்கு கை காலெலாம் வலிக்குதுமா, எனக்கு ஏமா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, அங்கே வர என்னை போன்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சர் பண்ணுறீங்களே, நான் போக மாட்டேம்மா, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட புலம்பி அழுதுட்டு இருக்கான். ஈஸ்வரி வந்து போஸுக்காக என்ன நடவடிக்கை பண்ண போகிறான்னு தெரியல. அடுத்து வர வீடியோவில் தான் மக்களே நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். தமிழ்ச்செல்வி சேது அவங்க கல்யாண நாளெல்லாம் கொண்டாடணுங்க. தமிழ்ச்செல்வி வந்து சேது கூட சேர்ந்து வாழணும் நானும் நினைக்கிறேன் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.